ஒரு அடர்ந்த காடு. அங்கே காட்டின் ராஜாவான சிங்கம் ஒன்று மரத்தடியில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு குட்டி எலி சிங்கத்தின் மேலே ஏறி அங்குமிங்கும் ஓடி விளையாட ஆரம்பித்தது. தூக்கம் கலைந்த சிங்கம் பயங்கரமாக கர்ஜித்துக் கொண்டே எலியை தன் நகங்களால் பிடித்தது. என்னை தூக்கத்தில் தொந்தரவு செய்த உன்னை துண்டு துண்டாக கிழித்து விடுவேன் என்று கோபமாக சொன்னது. பதறிப்போன எலி, மன்னித்து விடுங்கள் மன்னா, தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை விட்டுவிடுங்கள், எந்திராவது ஒரு நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன் என்று கெஞ்சியது. இதை கேட்ட சிங்கம், இவ்வளவு சிறிய நீ எனக்கா உதவி செய்யப் போகிறாய் என்று எள்ளி நகையாடி பிறகு சிரித்துக்கொண்டே அதை தப்பிக்க விட்டது. சில நாட்கள் கழித்து வேட்டைக்காரர்கள் விரித்த வலையில் சிங்கம் சிக்கிக் கொண்டது. தப்பிக்க முடியாமல் சிங்கம் அலறிய சத்தம் கேட்டு அந்த எலி ஓடி வந்தது. தன் கூர்மையான பற்களால் கயிறுகளை கருக்கு முறுக்கு என்று கடித்து வலையை அறுத்தெறிந்தது. ஆபத்தில் உதவிய எலிக்கு சிங்கம் தன் நன்றியை கூறி கட்டிப்பிடித்துக் கொண்டது. அன்று முதல் அந்த பெரிய சிங்கமும் சின்னஞ்சிறு எலியும் பிரிக்க முடியாத சிறந்த நண்பர்களானார்கள்.